குஸ்கா ஈஸியாக செய்யலாமுங்க. ஒரு நிமிஷம் வீடியோ, தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாதீங்க, லாஸ்ட் வரைக்கும் கண்டினியூ பண்ணுங்கள். சீரக சம்பா, பெரிய வெங்காயம், பூண்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய். ஒரு குக்கரில் எண்ணெயை ஊற்றி நெய் ஊற்றி சூடுபடுத்துங்க. நல்லா சூடான உடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காயை உள்ளே போடுங்க. அது பொரியட்டும். ஓகேங்களா? பாருங்கள், பொரிய ஆரம்பிக்கும்போது நறுக்குன பூண்டு சேர்த்துங்க. அது கொஞ்சம் வேகட்டும். அப்புறம் நீல வாக்கில் நறுக்கின பெரிய வெங்காயத்தை உள்ளே போட்டு அதை வணக்குங்க. செவக்க வேணும்னு அவசியம் கிடையாது, ஓரளவுக்கு வணக்கினா போதும். மல்லி புதினா கொஞ்சம் போடுங்க, அதிகமாக வேண்டாம். அதையும் வணக்குங்க. உப்பு போட்டுக்குங்க. தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து கொதிக்க விடுங்க. இதுக்குள்ளே சீரக சம்பாவை ஊற வச்சுக்குங்க, அரிசியை. சரிங்களா? இந்த தண்ணி கொதிக்கும்போது 10 நிமிஷம் ஊறின சீரக சம்பா அரிசியை எடுத்து இதோடு சேர்த்துங்க. இது கொதி வந்த உடனே மூடியை போடுங்க. சரிங்களா? சப்ஸ்கிரைப் செய்யுங்க ப்ளீஸ். நான் 2 விசில் விட்டுருக்கிறேன். உங்களுக்கு எத்தனை விசில் வேணுமோ அத்தனை விட்டுக்கலாம். 2 விசில் போதும். சரிங்களா? இப்போ பாருங்கள், குக்கர் மூடியை போடுறோம். சரிங்களா? விசிலையும் நம்ம போடுறோம். சமைச்சு பார்த்து சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தானே ரெடி ஆகுது பாருங்க. அட சூப்பருங்க, சூப்பருங்க. ஒரு தோசை கரண்டியில் வந்து திருப்பி போடுங்க. ஒரு ஹாட் பேக்கில் மாற்றிக்கிங்க. குஸ்கா ரெடிங்க.